நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் கதவை வந்து ஸ்ட்ரேஞ்சரோ இல்லை வேறு ஏதோ உங்கள் கதவை வேகமாக தட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கதவை போய் திறப்பீங்களா? இல்லை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்லை அந்த சத்தம் காதிலே கேட்காது அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுவீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல விசித்திரமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் நம்மளால் நேரில் பார்க்க முடியாது. ஆனால் கேமராவில் ஓசில் தான் பதிவாகிருக்கும். 5 பயங்கரமான கேமரா ஃபுட்டேஜ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 என்ன வீடியோ இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற முன்னாடி நீங்களே அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அவங்க குழந்தையோட அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து கதவை திறக்கிறாங்க. ஆனால் பின்னாடியே ஒரு ஸ்ட்ரேஞ்சரும் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பெண்மணிக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றது தெரியல. அவங்களும் டக்குன்னு அங்கே வந்து கதவை எதார்த்தமாக சாத்திடுறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அவங்க சாத்துறக்குள்ளேயே உள்ளே போகலாம் அப்படி போகும்போது அதுக்குள்ளேயே அவங்க கதவை சாத்திடுறாங்க. அவனை உள்ளேயும் போக முடியல. ஸோ அவங்க கதவை சாத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் டைம் வேஸ்ட்டு அப்படின்னு அந்த திருடனும் வந்த வழியிலே போயிட்டான். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த பெண்மணியையும் அந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க வீடு வரைக்கும் அப்படியே வாசப்படிக்கிட்ட வந்துட்டான். ஆனால் அந்த பெண்மணி யதார்த்தமாக கதவை லாக் பண்ணனால அவனால் உள்ளே வரைக்கும் வர முடியல. ஸோ இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா அவங்க டோர்மெல் கேமரா மூலமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வராங்க. அதில் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா முதல்ல கதவை திறந்துட்டு போயிடறாரு. ஸோ அடுத்து அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வேகமாக பதத்தோடையே டக்குன்னு ஓடி வந்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. பின்னாடியே அந்த ஸ்ட்ரேஞ்சரும் ஓடி வரான். ஸோ ஓடி வந்து உள்ளே போகும்போது அந்த ஒரு செகண்டில் அவங்க கதவை லாக் பண்ணிட்டனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்சரை என்ன பண்ண ஏது பண்ண தெரியாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கேக்குள்ளே கேமரா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த கேமராவை கத்தியோ அது என்னன்னு தெரியல கத்தி மாதிரி இருக்குது அதை வச்சு அந்த கேமராவை உடைக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த பெண்மணிக்கு எப்படி அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வர வழியில் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோ பண்ணுறது அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு செகண்டில் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ அடுத்து 3ஆவது ஃபுட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் படிச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த கொஞ்சம் செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நபர் டக்குன்னு அந்த வீட்டு டோரை வந்து திறக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன புரியல, என்ன டோர் திறக்க மாட்டேது அப்படின்னு இன்னொரு நம்பர் கூட பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு நம்பரும் பார்த்திங்கன்னா கூட தான் வந்திருக்காரு போல். அதாவது இந்த இடத்துல அவங்க என்ன செய்து வந்திருக்காங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா வேறு வீட்டை கொள்ளையடிக்கிறக்கோ இல்லை வேறு ஒரு சம்மந்தப்பட்டமாக வேறு வீட்டுக்கு போகிறக்காண்டி மாற்றி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க போல். அதுதான் அவங்களுக்கு தெரியாமல் போட்டு டோரை லாக் பண்ணியிருக்கனால என்ன லாக் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அவங்களும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான் அப்படின்னு அவங்களும் பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வெளியே போகலன்னா நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாய்ஸை கேட்டோடனே டக்குன்னு அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. அடுத்த 2 இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஆர் சம்மந்தப்பட்டது தான். இந்த கேமரா ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே பேய் இருக்குது போல் அப்படின்னு நீங்களே நம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ 4th வீடியோவை பார்த்துடலாமா? இந்த ஒரு கேமரா ஃபுட்டேஜில் ஸோ அந்த இடத்துல உள்ள நைட்டு பார்த்திங்கன்னா கேமரா ஆனில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு செல்ஃபு மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா டக்குன்னு வேகமாக ஆட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேக்குள்ளே ஏதோ ட்ராயர் மாதிரி இருக்குது. அதில் உள்ளெல்லாம் இழுத்து வேகமாக அந்த பேப்பர்லாம் தூக்கி விட்டு வீசிடுது. ஏதோ ஒரு பேய் கூட அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேக்குள்ளே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டே பார்த்திங்கன்னா அடித்து பறக்க விட்டுருது. ஸோ இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் அந்த ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள், பேய் இருக்கா இல்லையா? ஸோ இதை பார்த்து கூட நம்பிக்கை இல்லைன்னா அடுத்த வீடியோவை பார்க்குங்க. ஸோ 5th ஒன் என்ன அப்படின்னு நீங்களே பார்த்துருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா டிக்டாக்ல தான் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா நைட்டு சோஃபாவில் அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. அப்போ அந்த சைடு உள்ள கதவை பார்த்திங்கன்னா வேகமாக திறக்க ஆரம்பிச்சிரு. அவர்
பயத்தில் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஏதோ சத்த போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கதவு வேகமாக இன்னும் திறந்து மூட ஆரம்பிக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே ஷாக் ஆகி அங்கேயே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள் பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ இன்னொரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். இந்த கேமரா ஃபுட்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வேகமாக ஓடி வந்து ஒரு வீட்டில் உள்ள டோர் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஏதோ பார்த்து பயந்து அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க போல். ஸோ அதனால் அவங்க ஹெல்ப் கேட்குறக்காண்டி இந்த டோரை தட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ கார் ஸ்டார்ட் ஆகி அப்படியே லைட் எரியிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு டக்குன்னு அங்கே உள்ள ஒரு தூண் மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி போய் பார்த்திங்கன்னா ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த காரை அங்கேக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போயிடுச்சு. ஸோ திரும்ப வந்து அந்த டோரை நாக் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே திறக்கலை. அங்கேருந்து பயத்துலேயே கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து அந்த பெண்மணிக்கு என்ன ஆயிடுச்சு, யாராச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்கள யாராச்சும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தோணுச்சுன்னா அதான் கிடையாது. அந்த டயத்தில் அவங்க மட்டும் கதை திறந்துருந்தாங்கன்னா அவங்க கதி அவ்வளோதான். ஏன்னா இந்த ஒரு பெண்மணி பார்த்திங்கன்னா பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா நிறையா திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்களோ இன்னும் சில பேர்லாம் பிளானாக சேர்ந்துடா இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணால் தான் டோர் திறப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமரா பார்த்தோன்னே அவங்க கொஞ்சம் இதுவாகிட்டு அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா திருச்சி ஓடிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு தெரியும் போது நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் தட்டுனா நீங்கள் கதை திறப்பீங்களா என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது. அண்ட் பாய்.